அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ஒரு சூப்பர் குட் கலெக்ஷன். ஃபுல் அண்ட் ஃபுல் யூகே, யூஎஸ்எஸ்ஆர், ரஷ்யன் காயின் இருக்குல்ல, அதே மாதிரி இது யூகே, யுனைடெட் கிங்டம். 19 விதமான நாணயங்கள் வச்சுருக்கேன். எல்லாம் நியூ பென்ஸு அண்டு 2 பென்ஸு. நியூ பென்ஸ் வேறு ரேட்டு, 2 பென்ஸ் வேறு ரேட்டு. என்ன ரேட்டுன்னு நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா ஆச்சரியத்தின் உச்சிக்கு போயிடுவீங்க. நம்ம கொடுக்குறது ரொம்ப சீப்பான ரேட்டு தான் கொடுக்குறோம். மொத்தம் 19 நாணயம். ஒரு நாணயத்தை செக் பண்ணேன், அதை மட்டும் வலைத்தளத்தில் காமிக்கிறேன். 1976 2 பென்ஸ், நியூ பென்ஸு, எக்ஸ்ட்ரீம்லி ரேர், 1378 ஈரோ, 1378 ஈரோ. 100 நாணயம், 100 ஈரோனாலே உங்களுக்கு 10,000 ரூபா. ஒரு ஈரோ 100 ரூபா, 100 ஈரோ 10,000 ரூபா. அப்போ 1000 ஈரோ அப்படின்னா 1 லட்ச ரூபா. அந்த 378னா அது 37,000 ரூபா. அது 328 ஈரோங்கிறது 37,000 ரூபா வரும். 1,37,000 ரூபா இந்த ஒரு நாணயத்தினோட ரேட்டு போட்டிருக்கேன். என்ன ரேட்டு இது? கரண்டில் வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னொரு செல் எடுத்து கரண்டில் வச்சுருக்கேன். இது எந்த நாணயம்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல இந்த நாணயம் 1976. இப்போ நான் கையில் காமிச்சிட்டு இருக்கேன்னா இதே நாணயம். இயரை பார்த்துக்கோங்க, ஜூம் பண்ணி காமிக்கேன். 1976 காயினும் எவ்வளோ கண்டிஷன் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற நாணயத்தினுடைய இன்றைய விலை இது 1,37,000 ரூபா. இது எப்படி சேல் பண்ணது நமக்கு தெரியல. இது சேல் பண்ணிட்டோம்னா இன்றைக்கி 1 கோடி ரூபாய்க்கு நம்மகிட்ட பொருள் இருக்குது. இந்த சேனலுக்கு போய் இந்த காயினை நீங்கள் வாங்கினோம்னா இதுதான் ரேட்டு உங்களுக்கு. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இது ப்ரெசென்ட் இப்போ கரண்டில் அப்படியே கையில் வச்சுருக்கேன். இதை இந்த நாணயம் இப்போ உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன். 1976. இந்த பக்கம் பார்த்துக்கோங்க. நியூ பென்ஸு, காயின் கண்டிஷனையும் பார்த்துக்கோங்க. இந்த ஒரு நாணயத்தினுடைய விலை வந்து 1,37,000 போட்டிருக்கேன். நான் இது என்ன விலைக்கு விற்க போகிறோம்னு நினைக்கிறியா? பொறுத்திருந்து பாருங்கள். அப்புறம் இது வந்து ஒரு 1971. இது யூகே தான். 1971 இயரை பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 நியூ பென்ஸ். 2 வலைத்தளத்தை ஒன்றா காமிக்க முடியாதுன்ட்டு அதை முதல்ல ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இங்கே அனுப்பிச்சி விட்ருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி விட்டேன். எங்கே இருக்கும்? ஆல் போட்டோ சொல்லு. இது இப்போ நான் எடுத்து அனுப்பிச்சி விட்ருக்கிறது. எக்ஸ்ட்ரீம்லி ரேர் நியூ 2 பென்ஸ், 1971 காயின், வேல்யூபிள் காயின் யூகே, 2 பென்ஸ் கலெக்டர்ஸ் காயின், 155 ஈரோ, 155 ஈரோ, 15,000 போட்டிருக்காங்க. 15,500 ரூபா இந்த ஒரு நாணயத்தினோட ரேட். இது இந்த இருக்குது. இது எப்படி வாங்குவீங்களோ எப்படி விற்பீங்களோ எனக்கு தெரியாது. 1971, 75, 76, 77, 78, 79, 80, இந்த 81 வரைக்கும் நினைக்கிறேன். 81 வரைக்கும் நியூ பென்ஸ் போட்டிருக்காங்க. நியூ பென்ஸ் 81 வரைக்கும் 81 வரைக்கும் நியூ பென்ஸ்.
81க்கு அப்புறம் 81க்கு அப்புறம் இது வந்து 2 பென்ஸ் போட்டிருக்கா. 2 பென்ஸுன்னு மேலே கீழே 2ன்னு நம்பர் போட்டிருக்கும், மேலே 2ன்னு எழுத்து எழுதியிருக்கும். இந்த 71 to 81 வரைக்கும் வெரி வெரி ரேர் கலெக்ஷன். அதுக்கப்புறம் நார்மல் கலெக்ஷன் 85, 86, 87, 88, 89, 90 வருஷக்கே இருக்கா. 91, 98 வந்து வேறு எலிசபெத் 2 தான் அந்த வேறு வயதானவங்க தோற்றம். 91 பாருங்கள் கிரீடம் வச்சுருப்பாங்க. 91 கிரீடம் இருக்கா. இந்த இதில் வந்து இந்த வேறு மாதிரி கிரீடம் இருக்கும், இது வேறு கிரீடம் இருக்கும், அதுக்கப்புறம் வேறு கிரீடம் இருக்கும். 3 விதமாக இருக்கும். 98, 99, 2000, 2006 மொத்தம் 19 விதமான நாணயங்கள். இந்த 19 நாணயத்துக்கும் என்ன விலை சொல்ல போகிறேன் தெரியுமா? ஒரு நாணயம் வெறும் 100 ரூபா. 19 நாணயத்துக்கு 1900 ரூபா. 100 ரூபா சிப்பிங் சார்ஜ் 2000 ரூபா. இது எல்லாம் அப்படியே அனுப்பிச்சி விட்ருவேன். ஒரு செட்டு இது எல்லாம் அப்படியே அனுப்பிச்சி விட்ருவேன். இப்போ வச்சுருக்கோம்ல, இதுதான் ஒரே ஒரு செட்டு தான். அடுத்த செட்டில் இதில் 4-5 நாணயங்கள் குறையும். அந்தந்த இயர் இல்லை. இப்போ மேக்ஸிமம் இதில் நம்ம 75, 76, 77, 78, 79, 80, 81, அதுக்கடுத்து 85, 86, 87, 88, 89, 90, 91 இந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு சீனியாரிட்டி பிரகாரம் வரும். என்ன விலை நான் முதல்ல சொல்லிட்டேன். இந்த நாணயம் வந்து 1.5 லட்ச ரூபா, இந்த நாணயம் வந்து ஒரு 37,000 ரூபா, இது மாதிரி இருக்குது வலைத்தளத்தில். அதிலே போட்டிருக்காங்க வெரி வெரி ரேர் ரேர் கலெக்ஷன். இன்னும் என்னெல்லாமோ போட்டிருக்காங்க. இந்த யூகேல இந்த நியூ பென்ஸ் போட்ட காயின் வந்து வெரி வேல்யூபிள் காயின், கலெக்டர்ஸ் காயின், எக்ஸ்ட்ரீம்லி ரேர் அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. இது இப்போ இது எடுத்து வச்சுருந்தோம்ல ஸ்க்ரீன்ஷாட், அந்த இது 1 லட்ச ரூபான்னு போட்டிருக்க நாணயத்தை நான் எவ்வளோ கொடுக்கேன் தெரியுமா? 1000 ரூபாய்க்கு 10,000 கூட கொடுக்கு, வெறும் 100 ரூபாய்க்கு கொடுக்கு. 100 ரூபா. இது நீங்கள் எப்படி விற்கணுமோ நீங்கள் விற்றுக்கோங்க. 1 லட்ச ரூபான்னு போட்டிருக்கு, நீங்கள் 10,000 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் விற்கிறாந்தா நீங்கள் விற்றுக்கோங்க. எனக்கு அப்படி விற்க தெரியல. காயின் கண்டிஷனும் பார்த்துக்கோங்க, ரேட்டையும் பார்த்துக்கோங்க. நீங்கள் வலைத்தளத்தில் போய் செக் பண்ணிக்கோங்க, புக்கில் போய் செக் பண்ணிக்கோங்க. இது எப்படி என்ன ஏதுன்னு நீங்கள் விசாரித்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு காயின் மட்டும் தனியாக ஒரு 100 ரூபாய்க்கு தரமாட்டேன். 1 லட்ச ரூபா வேணும், 1 லட்ச ரூபா உனக்கு தரேன். இது எல்லா நாணயமும் சேர்த்து மொத்தமே ஷிப்பிங் சார்ஜையும் சேர்த்து வெறும் 2000 ரூபா தான். இந்த ஒரு நாணயம் மட்டும் 35,000 போட்டிருக்காங்க. 1971 மட்டும். அது 2 தான் பார்த்தேன். இன்னும் ஒன்று ஏகப்பட்ட விலை போட்டிருக்காங்க. இதெல்லாம் வாங்கணும்னா நான் 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா வேணும். அவ்வளவு வேல்யூபிளான ஒரு காயினை ஏமாற்றி விற்கலை. ஆதாரபூர்வமாக விவரத்தை உங்கள்கிட்ட சொல்லி கொடுக்கேன். எனக்கு விற்க தெரியல, உங்களுக்கு விற்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் விற்றுக்கோங்க. உங்களுக்கு டீலர்ஷிப் இருப்பாங்க, ப்ரோக்கர்ஸ் இருப்பாங்க, பழக்க வழக்கங்கள் இருக்கும். இதை காமிங்க, ஆதாரத்தை காமிங்க. வெப்சைட்டில் இப்படி போட்டிருக்கு, ஃபேஸ்புக்கில் இப்படி போட்டிருக்கு, நெட்டில் இப்படி போட்டிருக்கு. இது உண்மையா பொய்யா என்னன்னு நீங்கள் விசாரித்து முடிவு செஞ்சு அதை விற்று வரக்கூடிய லாபத்தை நீங்கள் வச்சுக்கோங்க. எனக்கு தர வேண்டாம். எனக்கு நீங்கள் தரக்கூடியது ஒரு நாணயத்துக்கு வெறும் 100 ரூபா. ஒரு செட்டு தான் இருக்குது. 2வது செட்டு வேணும்னா 3-4 நாணயங்கள் குறையும். ஆனால் இருக்கேன் நான் கொஞ்சம். இதை யாராவது நல்ல விலைக்கு விற்பதற்கு வாய்ப்புகள் இருந்ததுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். உங்களுக்கு நான் என்ன செய்யணுமோ செஞ்சு தரேன். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு கமிஷனர் ஆஃப் கரன்சி மலாயா அப்படின்னு ஒரு 1950 உள்ள ஒரு ரேர் காயின் இருக்குது. அண்டர் பிரிட்டிஷ் ரூல் 10 சென்ட் கிங் ஜார்ஜ் 6 இந்த இருக்கார் பாருங்க. இந்த நாணயத்தினோட வேல்யூ வந்து 300 ரூபா. வேல்யூ அதிகம், நான் போட்டிருக்கிறது 300 ரூபா. 2வது சோவியத் யூனியன் USSR 5. இந்த இது வந்து கோர்பிக்ஸ்னு அர்த்தம். இதுக்கு பேர் கோர்பிக்ஸ். இதோட டைம் வந்து 1961 அண்ட் 1991 இந்த பீரியடில் வெளிவந்த நாணயம். இது 1981 உள்ளது. ரேர் கலெக்ஷன் வெறும் 100 ரூபா தான். இந்த பக்கம் அந்த இது போட்டிருக்கும், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சின்னம், அறுவாள் சுத்தியல்
அந்த கதிர் இதெல்லாம் போட்டிருக்கும். அதே மாதிரி அது 1981 அதிலே 1961 ஓல்டு கலெக்ஷன். இதில் எழுதியிருக்க பாருங்க 5 கோபேக்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன்னா இது 150 ரூபா. இந்த காயின் கண்டிஷன் வரும், அந்த காயின் கண்டிஷன் வரும். இந்த காயின்லேருந்து அது 20 வருஷம் கழித்து வந்தது. இது 1961, அது 1981. ஒவ்வொன்றிலையும் 50 ரூபா கூடும் குறையும்னா ஏன் கூடுது ஏன் குறையுதுங்கிற காரணம் இருக்கும். இதுலேயும் அறுவாள் சுத்தியல், பூமி உருண்டை, கதிர்கள், நட்சத்திரம் எல்லாமே இருக்கும். மேலே நட்சத்திரம் இருக்கா எல்லாமே இருக்கும். இதுலேயும் இது சிங்கப்பூர் ஓல்டு கலெக்ஷன். இது வந்து 1974 உள்ளது. பேர்ட் சீரீஸ் லயன் ஃபிஷ். இது வந்து சிங்க மீன். இந்த மீனுக்கு பேர் சிங்க மீன் அல்லது சிங்கி இறால்னு சொல்லுவாங்க நம்ம. இது வந்து பறவை இனத்தோடு சேர்ந்த ஒரு கலெக்ஷனில் இந்த காயினை வச்சுருக்காங்க. பேர்ட் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி, பேர்ட் சீரீஸ் அப்படின்னு. விண்டேஜ் ரேர் காயின் அப்படின்னு போட்டிருக்கிறது. வெறும் 500 ரூபா இதனோட ரேட். இந்த இயரை பொறுத்து இந்த ரேட்டு 500 ருபீஸ். USSR அப்போல்லாம் வந்து 5 கோபேக்ஸ் போட்டோம். இது 50 கோபேக்ஸ். வெரி ரேர் ஓல்டு காயின் 1969 உள்ளது. வெறும் 200 ரூபா தான். இந்த பக்கம் அறுவாள் சுத்தியல், நட்சத்திரம், கதிர் எல்லாமே இருக்கும். வலது இடது எல்லாம் சேர்ந்துருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சிங்கப்பூர் அப்போ போட்டிருந்தாலும் அது 1974, இது 1983. அது 500 ரூபாயா, இது 200 ரூபா. ரெண்டும் ஒரே காயின் தான், ஒரே பிரிண்ட் தான், ஒரே படம் தான், எல்லா பக்கம் ஒன்றா தான் இருக்கும். ஆனால் அந்த இயர் வாய்ஸாக அதனோட ரேரிட்டி பார்க்குற சமயம் அது விலை அதிகமாக இருக்குது, இது விலை கம்மியாக இருக்குது. இதுலேருந்து 10 வருஷத்துக்கு முந்தி உள்ளது. அது பேர்ட் சீரீஸ்ன்னு சொல்லி போட்டது. பேர்டுனா மோசம் கிடையாது, பேர்டுனா பறவை இனங்களோடு சேர்ந்து போட்டது. இது வந்து குளோபலைசிங் இண்டியன் அக்ரிகல்ச்சர். இது வெரி ரேர் காயின். இது வந்து 1995 மும்பை மின்ட்டு. இது வந்து 850 ரூபா ரேட்டு. நான் 500 ரூபா போட்டிருக்கேன். காயின் வந்து ஃபுல் கண்டிஷனாக இருக்கும், தெளிவான நாணயமாக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு வாலாஜா அப்படின்னு தமிழ் எழுதியிருக்கும். வாலாஜா தமிழ் லெட்டர் காயின் 1800 ரூபா இதனோட ரேட்டு. ஆர்காட் நவாப் பீரியடில் உள்ள நாணயம். ஹிஜ்ரி இயர் அது வேறு தனியாக இருக்குது. நம்ம இயர் வந்து 1767 to 1799, 1767 to 1799. இதில் வாலாஜான்னு எழுதியிருக்கும், தமிழ் எழுதியிருக்கும். வாலாஜா எழுதியிருக்கா. தமிழ் ஸ்கிரிப்டில் நாணயங்களை பூரா நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் நிறையா. தெரியுதா உங்களுக்கு? வாலாஜா 3 எழுத்து 3 வரியாக தெரியுதா? வாலாஜா ஒரு அற்புதமான ஒரு கலெக்ஷன் காயின். இதெல்லாம் இயர், ஹிஜ்ரி இயர் எழுதப்பட்டு பொறிக்கப்பட்டிருக்கு. அதில் வேணுங்க வாங்கிக்கோங்க அதை. அதுக்கப்புறம் ஒரு 5 ரூபியில் எரர் காயின் 11 o'clock. இந்த பக்கம் 5 நேரம் இருக்கா, அந்த பக்கம் வந்து 11 மணியை காட்டுற மாதிரி இருக்கும். நேரம் இருக்கணும், நேரம் இல்லை, 11 மணி. இது ரேட்டோட 150 ரூபா விட்ருக்கா. 50 ரூபாய் குறைச்சிக்கலாம், 100 ரூபாய்க்கே கொடுக்கலாம். இது ஒரு UNC காயின். இது பேர்ட் சீரீஸ். இது மைனா பேர்டு இந்தோனேசியா UNC காயின் 120 ரூபா என்னோடய வேல்யூ. இந்த பக்கம் பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் கருடன். அதுக்கப்புறம் ஒரு சிங்கப்பூர் ஓல்டு காயின் 1978 10 சென்ட் பழைய சிங்கப்பூர் நாணயம். வெறும் 60 ரூபா தான் போட்டிருக்கேன். இப்போம்லாம் இந்த நாணயம் கிடையாது. இது ஒரு இறால் மீன். இது வந்து இது பேர் நம்ம கடல் குதிரை அப்படிமோ. இதை வெளிநாடுகளில் கடத்துவாங்க, இதை கடல் குதிரை. அதுக்கப்புறம் ஒரு கனடா 5 சென்ட் ஓல்டு காயின் 1978. இது 1978. எல்லா நாணயமே என்கிட்ட வந்து 50 வருஷத்துக்கு முந்தி உள்ளது தான். 99%, 1% முன்ன பின்ன வந்தால் தான். இது ஓல்டு ரேர் காயின். வெறும் 80 ரூபா தான் போட்டிருக்கேன். 1978 கனடா காயின் 5 சென்ட். குயின் எலிசபெத் இருப்பாங்க. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நாணயம் வேணும்னா ஒரு செட் இருக்குது, உடனே புக் பண்ணி வாங்கிக்கோங்க. வணக்கம்.